மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் ஒவ்வொரு அரசு துறைக்கும் வாகனங்களை கொடுக்கக்கூடிய நடைமுறை பல முதலமைச்சர்கள் செய்திருக்கிறார்கள். நீங்களும் அது மாதிரி வாகனத்தை கொடுக்கும் பொழுது ஒரு புதிய வாகனத்தில் ஏறி அமர்ந்து இந்த பொலிரோ காரை நீங்க ஓட்டிட்டு போறீங்க. உங்க பின்னால ஒரு 100 காவல்துறையினர் ஓடி வருகிறார்கள். இதை இன்றைக்கு ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக போட்டு ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி இதுக்கு முன்னால ஓட்டியதே கிடையாது அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுறாங்க. உண்மையாகவே பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. இது அரசியல் விளம்பரத்துக்கு வேண்டுமானால் உதவும். உண்மையாக நீங்கள் பெருமைப்பட வேண்டும் என்றால் உங்க கையில் இருக்கிற காவல்துறையினுடைய வாகனங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் எப்படி இருக்கிறது? 30% காவல்துறை வாகனங்கள் பழுதடைந்து போயிருக்கு. காவல்துறையில் ஓட்ட முடியாம கவலைக்குள்ளாகி இருக்கிறாங்க. பல வாகனங்கள் அதனுடைய டேட் ஆஃப் எக்ஸ்பைரி சொல்லக்கூடாது முடிந்த பிறகு கூட பிங்கர் செய்து புது பெயிண்ட் அடித்து தெரியாத நிலையில் தான் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி வாகனத்தை நீங்க உட்கார்ந்து ஆய்வு செய்து ஓட்டி இருந்தா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும். புது வாகனத்தை ஓட்டுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசு பேருந்துகள் அது எந்த நிலையில் இருக்கு? பேருந்து சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் இருக்கிற 2 டயர் கலண்டு போயிருது. பேருந்து செல்லும் பொழுது மழை காலத்துல உள்ளுக்குள்ளேயே கொடை பிடிக்கிற அளவுக்கு அதிகபட்சமாக தண்ணீர் ஊற்றி மக்கள் எல்லாம் நனைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பேருந்து பல இடங்கள்ல தொடர்ந்து பழுதாகி கொண்டிருக்கு. ஏன்? கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக புதிய பேருந்து தேவையான அளவிற்கு தமிழக முதல்வர்களாக இருந்த முந்தைய முதல்வர்கள் வாங்கல. அப்ப அந்த மாதிரியான சூழல்ல இன்றைக்கு புதிய பேருந்துகள் தேவை என்ற நிலையில நீங்க பழைய பேருந்து ஆய்வு செய்து தமிழக அரசு எந்த நிலையில் இருக்கு நீங்க முயற்சி எடுத்திருந்தா அதை பாராட்டலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? புதிய ஒரு வாகனத்தில் உட்கார்ந்து ஓட்டுவத ஒரு ரீல் எடுக்கிற விதமா ஒரு பரபரப்பா உங்களை பத்தி விளம்பரம் பேசணும் அப்படின்னு நினைச்சா இது எந்த விதத்துல நியாயம் என்பது புரியல. அதே போன்று பொதுப்பணித்துறை பல்வேறு அரசு துறைகள் உள்ள வாகனங்கள் எல்லாம் இன்றைக்கு சரியாக இல்லாம ஒரு சினிமா விளம்பரத்தில் சொல்லுவாங்க ஈயம் பித்தாலைக்கு பேரிச்சம்பழம் அப்படின்னு. அந்த மாதிரி அவள் பொருவிடல வாங்குற அளவுக்கு தான் அரசு பேருந்தும் காவல்துறை வாகனங்களும் தமிழகத்துல பல இடங்கள் இருக்கு. அதை நீங்கள் ஓட்டி பார்த்து இந்த மாதிரி பழுதடைந்த வாகனத்தை காவல்துறை அரசு பேருந்து அரசு பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு. அதுக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்கி தர வேண்டும். அதுதான் ஒரு சரியான முதல்வர் செய்ய வேண்டிய விஷயமே தவிர ஒரு புதிய பொலிரோ வந்து நிற்கும் அதை கொடியாத்தி அனுப்பி வைக்கிறதை விட போட்டி காட்டி இதெல்லாம் ஆய்வு செய்வது என்பது நடிக்கிறதுக்கோ அதை விளம்பரப்படுத்துவதற்கும் சரியாக இருக்குமே தவிர உண்மையாக அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் இருக்காது. நீங்கள் முதல்வராக மக்களுக்கு நலன் செய்ய விரும்பினால் அரசு பேருந்துகளை முறையாக ஆய்வு செய்து புதிய பேருந்துகளை பயனுள்ள பேருந்துகளை இயக்குவதற்கு நீங்கள் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேண்டும். அதேபோன்று காவல்துறையினர்களுக்கு புதிய வாகனங்களை கொடுத்து காவல்துறை சரியான பணியை செய்வதற்கு அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். பல்வேறு அரசு துறைகளில் இருக்கிற குறிப்பா ஆம்புலன்ஸ் கூட இன்றைக்கு சரியான முறையில் இயங்க முடியல. அத்தனை பழைய ஆம்புலன்ஸ்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் முயற்சி செய்தால் தமிழக மக்கள் வரவேற்பார்கள். அதனால் நீங்கள் சினிமா நடிகராக இருக்கக்கூடிய விஜய் என்ற நிலையை மாற்றி தமிழக முதல்வர் விஜய் தமிழக மக்களின் நலன் காக்கக்கூடியவராக வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.